ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு 34 பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி 33 டெஸ்ட்டை நடத்திட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் 25 கேள்விகள் இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னா மருவு சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? சிங்காநல்லூர் அப்படிங்கிறத சிங்கைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. சிதம்பரம் அப்படிங்கிறத சிதவைன்னு சொல்ல மாட்டாங்க, தவறு. தஞ்சாவூர் என்பதை தஞ்சைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. கொடைக்கானல் என்பதை கொடைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு. கோடை அப்படின்னும் சொல்லுவாங்க, கொடை அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, சிதம்பரத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு தில்லை என்று குறிப்பிடுவாங்க. ஸோ இங்கே தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறுங்க. சிங்காநல்லூர்னா சிங்கை, தஞ்சாவூர்னா தஞ்சை, கொடைக்கானல்னா கொடை. அடுத்த வினா பாருங்கள். நண்பற்றார் ஆகி நயமில்ல செய்வார்க்கும். இந்த திருக்குறள் வரியில் இருக்கிற நயமில்ல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? நல்லா கவனிங்க. நயமில்ல என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் கேட்கல, என்ன கேட்டிருக்கேன், எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நன்மை என்று தான் வரும். நயமில்லை அப்படின்னா தீமை என்று அர்த்தம். ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நன்மை என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. தேயிலை செடியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? தேயிலை செடியை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? இதுக்கான பதில் நெடில் சா அப்படிங்கிறது வரும். சில இடங்களில் தே அப்படிங்கிறதும் வரும்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சா என்றாலும் தே என்றாலும் தேயிலையை குறிக்கும். அடுத்த வினா பாருங்க. சந்திப்பிழை உள்ள கூற்றுகள் எவை? சந்திப்பிழை எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை பார்க்கலாங்களா? அவனுக்கு சொன்னேன் என்பது சரி, எதற்கு கேட்கிறாய் என்பது சரி, அதற்கு கொடு என்பது தவறு, எதற்கு கேட்கிறாய் என்பது தவறு. ஏன்னா அதற்கு, எதற்கு, இதற்கு இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். ஸோ இங்கே தான் மிகுந்து வந்திருக்கு, இந்த ரெண்டுலேயும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை உள்ள கூற்றுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3ம் 4ம் பிழையுள்ள கூற்றுகள். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. ஊமை தொடர், அதுக்கான பொருள் என்னங்கிறதையும் கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடைய பார்க்கலாங்களா? இடி விழுந்த மரம் போல அப்படிங்கிறது வேதனை. எட்டாப்பழம் புளித்தது போல என்பது ஏமாற்றம். கயிறற்ற பட்டம் போல என்பது தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல என்பது நட்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 இதுதான் கரெக்டுங்க. இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை, எட்டாப்பழம் புளித்தது போல அப்படின்னா ஏமாற்றம், கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவிப்பு, உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா நட்பு. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. சரியாக நம்ம பொருத்தணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விடைய பார்க்கலாங்களா? நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இனியவை 40 இதனுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 இதனுடைய ஆசிரியர் கபிலர். பழமொழி 400 இந்த நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார். ஸோ அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 4 இதுதான் கரெக்டுங்க. நான்மணிக்கடிகைனா விளம்பி நாகனார். இவரை பற்றி நம்ம முந்தைய டெஸ்ட்டில் பார்த்தோம். அதாவது நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நாகனார் என்பது இயற்பெயர், விளம்பி என்பது ஊர் பெயர். இனியவை 40 அப்படின்னா பூதஞ்சேந்தனார், இன்னா 40 அப்படின்னா கபிலர். அடுத்து பழமொழி 400 அப்படின்னா முன்றுரை அறையினார். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளுக்கும் டேஸ் என்ற எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 7 என்ற எண்ணுக்கும். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அடுத்த வினா பாருங்க. ஒரு காசு பேணின் இரு காசு தேரும். இந்த பழமொழியால் உணர்த்தப்படும் பொருள் என்ன? ஒரு காசு பேணின் இரு காசு தேரும். இந்த பழமொழியால் உணர்த்தப்படும் பொருள் என்ன?
இப்படியே பார்க்கலாங்களா? சிக்கனத்தின் அருமையை பற்றி சொல்கிறாங்க. சிக்கனத்தின் அருமை. அடுத்த வினா பாருங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு என்றவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். அவருடைய இயற்பெயர் என்னங்க? ராமலிங்கம். ஸோ இதுதான் ஆன்சர். நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவருடைய இயற்பெயரை வச்சு கொடுத்துருக்காங்க. ராமலிங்கம் என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. உயிர் தொடர் குற்றியுள் உகரச் சொல்லை கண்டறிக. உயிர் தொடர் குற்றியுள் உகரச் சொல் எதுன்னு கேட்குறாங்க. குற்றியுலுகரம் பொதுவாக 6 வகைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உயிர் தொடர் குற்றியுலுகரச் சொல். மற்றதில் பார்த்தீங்கன்னா வல்லினம், மில்லினம், இடையினம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. திருக்குறளை மண் பதைக்கு பொது என்று கூறியவர் யார்? இதை எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, உலக பொதுமறை என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம். திருக்குறளை உலக பொதுமறை என்று குறிப்பிட்டவர் யார், அல்லது மண்பதைக்கு பொது என்று குறிப்பிட்டவர் யார்? திருவிக, அதாவது கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? மதலை அப்படின்னா தூண், அலுவம் என்றால் கடல், சென்னி என்றால் உச்சி, நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் கரெக்டுங்க. அடுத்த வினா பாருங்க. பிழையற்ற தொடர் எது? எது பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. எது பிழையற்றது? கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதில் எது கரெக்டுங்க? இப்படியே பார்க்கலாங்களா? கயிற்று கட்டிலில் இக்கு வரணும், தன்னை மறந்து உறங்கினான் என்பதுதான் கரெக்டு. நல்ல கவனிங்க. கயிறு கிடையாது, கயிற்று. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் என்பதுதான் சரி. இங்கே விடைன்னு பார்த்தா பி தான் சரி. அடுத்த வினா பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை அதை வச்சு கேட்டிருக்காங்க. அவன் கவிஞன் டேஸ் எது வருங்க? ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் தான் முடியணும். அவன் கவிஞன் அல்லன் என்பதுதான் கரெக்டு. அவன் கவிஞன் அல்லன் என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. துணி இந்த சொல்லின் பொருளில் பொருந்தாதது. இந்த துணி அப்படிங்கிறதுக்கான பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னன்னு கேட்குறாங்க. இப்படியே பார்க்கலாங்களா? இந்த துணி அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற பொருள் இருக்குது, கோபம் என்ற பொருள் இருக்குது, அச்சம் என்ற பொருள் இருக்குது. சீலை வராது. சீலை வரணுன்னா இந்த துணி, இப்படி துணின்னு போடணும். இதுதான் சீலையை குறிக்கும் சொல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி தான் தவறு. அடுத்த வினா பார்க்கலாமா? சரியான தொடரை கண்டறிக. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு ஊர் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. எது சரியான தொடர்ன்னு பாருங்க. விடையை பார்க்கலாங்களா? ஆறு ஓடியது மலை உயர்ந்தது. இதுதான் கரெக்டுங்க. அதாவது ஆறு என்பதும் மலை என்பதும் ஒருமை தான். ஒருமை முடியும் பொழுது ஒருமையில் தான் முடியணும். ஸோ ஆறு என்பது ஓடியது, மலை என்பது உயர்ந்தது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஊர் அடிப்படையில் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஊர் அடிப்படையில் சரியான தொடர் எதுன்னு சொல்லணுங்க. நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரணும். இங்கே மரம் அப்படிங்கிறது தான் வருது. மரத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒரு மரம் தெரிகிறது என்பதுதான் சரி. ஒரு மரம் தெரிகிறது என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. தவறான எதிர்ச்சொல் இணை எது? எதிர்ச்சொற்களை கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் தவறாக இருக்குது. எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்படியே பார்க்கலாங்களா? மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை, எய்யாமைக்கு எதிர்ச்சொல் வருத்தம். எய்யாமைனா வருந்தாமை, அப்போ எதிர்ச்சொல் வருத்தம். சுடும் அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா வருந்தும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வருந்தாத. புரை அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். இங்கே அதுக்கான பொருள் தான் வந்திருக்கு. ஸோ குற்றமற்ற அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. தவறான எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரைனா குற்றமற்ற என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. இடும்பை பொருள் தரும் சொற்கள் எவை? இடும்பை என்ற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க. விடை பார்க்கலாங்களா? துன்பம், வறுமை.
துன்பம் இதுவும் வரும், வறுமை என்பது வரும். அடுத்த வினா பாருங்க, சரியான இனிப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதை டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுதான் கரெக்டு. ஆகையால் என்பதுதான் இங்கே வர வேண்டும். அடுத்த வினா பாருங்க, கலைச்சொல் அறிக. ப்ரொபோசல் இது பார்த்தீங்கன்னா அலுவலகம் சார்ந்த கலைச்சொல்லுங்க. ப்ரொபோசல் அப்படின்னா என்னங்க? ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. அடுத்த வினா பாருங்க, பிழையான கூற்று எது? பழமொழி 400 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. எது பிழையான கூற்று அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எது பிழையான கூற்றுன்னு பாருங்க. விடையை பார்க்கலாங்களா? பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அறையினார். இது கரெக்டு. முன்றுரை என்பது ஊர் பெயர். இதுவும் கரெக்டு. அரையன் என்ற சொல் அமைச்சரை குறிக்கும் என்பது தவறு. அரையன் அப்படின்னா அரசன். அரையன் என்றால் அரசன். அதனால் இது தவறு. பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது கரெக்டுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க, சரியான இனியை கண்டறிக. அதாவது ஆங்கில சொல், அதுக்கான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். எது சரியானதுன்னு பாருங்கள் பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? சேம்பஸ் அப்படின்னா பெருமனை, கரெக்டு. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தொகுமம், கரெக்டு. லாண்ட்ரினா வெளுப்பகம், கரெக்டு. ஸ்கல்ப்சர் அப்படின்னா கற்கம்மியர், கரெக்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்க. சேம்பர்ஸ் அப்படின்னா பெருமனைங்களாம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா தொகுமமா, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்கள், சரியான அகரவரிசையை கண்டறிக. எது கரெக்டுன்னு பாருங்கள். அகரவரிசை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அரசன் வரணும். இங்கே 3 இடத்துல வருது. அடுத்து ஆமணக்கு வரணும், 2 இடத்துல வருது. அடுத்தது காவரிசை தான் வரணும். கொம்பு பல்லாண்டு முத்து, இதுதான் கரெக்டுங்க. அப்போ பி தான் சரி. அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாங்க. பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள். விடையை பார்க்கலாங்களா? பட்டா என்பது பாரசீக சொல். சவால் என்பது உருது மொழி சொல். எச்சரிக்கை என்பது தெலுங்கு மொழி சொல். நபர் என்பது அரபி மொழி சொல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக தான் இருக்குங்க. 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. பட்டானா பாரசீகம், சவால்னா உருது, எச்சரிக்கைனா தெலுங்கு, நபர் அப்படின்னா அரபி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பட்டா, சவால், எச்சரிக்கை, நபர்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இணையான தூய தமிழ் சொல் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டில் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி தினமும் காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம். மறக்காமல் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.